இங்கே காங்கிரஸ் திமுகவோட நிற்பது அப்படின்னு. ம். இதை எப்படி திமுக ஏற்றுக்கும்? ஆனால் திமுகவுக்கு வேறு வழி இல்லை. வேணாம் நீ வந்து கிளம்பு அப்படின்னா, நான் தாவேக கூட போகிறேன்னு காங்கிரஸ் முடிவெடுத்தா திமுக இன்னும் பலகீனமாயிடும். ரொம்ப இருக்கிறதுல அவங்களோட ஸ்ட்ராங் ஓட்டு விசிகா அண்ட் காங்கிரஸ். அதில் காங்கிரஸ் மெயின் அது. அப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா கூட விசிகா கூட வரதுக்கு தயாராக இருப்பாங்க, மற்ற கட்சிகள் கூட வர தயாராக இருப்பாங்க. அப்போ அது திமுகவை மேலும் பலகீனப்படுத்தும். ஒரு செங்கலை உருவனாலும் மொத்த பில்டிங்கும் சரிஞ்சிடும், சீட்டு கட்டு மாதிரி சரியும். அப்போ அந்த பயம் திமுகவும் இருக்கும். அதே டைமில் இந்த பெரிய அண்ணன் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுன்றதையும் திமுக உறுதியாக இருக்கும். பீகாரில் தோத்துட்டு அங்கேயே ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ நாங்கள் தான் முகம், 9 எம்பி ஜெயிச்சு கொடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எங்கே ஜெயிச்சுக்கிறாங்க அதிகமாக? 10 எம்பி. நான் 10 எம்பியுமே ஜெயிச்சது ஒரே இடத்துல இங்கே மட்டும்தான். இது வந்து கேரளா அவங்க ஊர் 19 எம்பி. ஆனால் இங்கே வந்து தனியாக மாற்று கூட்டணி கட்சியில் ஜெயிச்சது 9 எம்பி தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கறது திமுகவை, நீ வந்து எங்களே பகச்சிக்கிறியான்ற மாதிரி திமுக அணுகும். அப்படிதான் அணுகிட்டு இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் இதில் ஒரு செக் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி. இதில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா, ஒருவேளை பாண்டிச்சேரி கூட்டணி வச்சாங்கன்னா, வருங்காலத்தில் திமுகவே புறக்கணிச்சுட்டு என்டிஏ கூட போகிறதுக்கும் காங்கிரஸ் ட்ரை பண்ணும். இது தாவேகா போகிறதுக்கும் காங்கிரஸ் ட்ரை பண்ணும். அப்படி இதெல்லாம் நடந்தால் திமுகவை பெரிதும் பலகீனப்படுத்துகிற வேலைன்னு திமுகவுக்கும் தெரியும். இதை மலுப்புறதுக்கு தான் இன்றைக்கி வந்து அவர் போனதே எங்களுக்கு தெரியாது,